தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடந்த மாதம் 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. கடைசி நேரத்துல சென்சார் சிக்கல் காரணமாக இந்த படத்துடைய ரிலீஸை தள்ளி வச்சாங்க. தொடர்ந்து இந்த படத்திற்கு வழக்குமே போடப்பட்டது. வழக்குமே தற்போது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் படத்துடைய ரிலீஸ் எப்போ அப்படின்ற உறுதியான தகவல் இன்னமுமே வெளியாகாததால ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பல பேருமே பாத்தீங்கன்னா கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் உள்ளதால அதிரடியாக அவர் அரசியல் களத்துல செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இன்னும் சில தினங்கள்ல தாவேகா அறிவிக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆக போது. 2 வருட விழாவையுமே மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண ஒரு விழா ஒன்றை ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த விழா மேடையில தாவேகா கட்சியில புதிதாக இணைய போற பல பிரபலங்களை தளபதி விஜய் அவர்கள் அறிமுகம் செய்ய இருக்காரா. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமாகவும் எதிர்பார்ப்புடனுமே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த விழா மேடையில ஒரு முக்கியமான பிரபலம் ஒருவர் தாவேகா கட்சியில இணைய உள்ளார் அப்படின்ற அறிவிப்புமே வெளியாக இருக்கா. அவங்க வேற யாருமே இல்ல, நம்ம அதிர்ஷ்வருடைய மனைவியான ஷாலினி அவர்கள் தான் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் ஏகே அவர்களுக்கு அரசியல்ல பெரிதாக நாட்டம் இல்ல அப்படின்னாலுமே ஷாலினி அவர்கள் தொடர்ந்து தாவேகா கட்சிக்கு அவ்வப்போது ஆதரவாக பேசியிருந்ததால ஷாலினி அவர்கள் தொடர்ந்து தாவேகா கட்சிக்கு ஆதரவு குரலுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவங்க தாவேகா கட்சியில அதிகாரப்பூர்வமாக இணையறக்காங்க அப்படின்ற செய்தி தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஏகே ரசிகர்களிடமுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.